ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சொசைட்டியில் நிறைய பேர் ஏமாறப்பட்டு இருக்க ஒரு ஸ்கேமை பற்றி தான். அந்த ஸ்கேமில் நீங்களும் ஏமாறப்பட்டிருக்கலாம், இல்லை ஏமாறப்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு ஸ்கேமை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கேம் தான் லோன் ஆப் ஸ்கேம். அதாவது இந்த ஸ்கேமை பற்றி நம்ம எதுக்கு பேசுகிறோன்னு கேட்டால் காரணம் இருக்குங்க. நம்மளோட நண்பரோட மனைவி, அதாவது சொல்கிறதுக்கே நம்மளுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு நாள் உறங்கி எழுறப்போ அவங்களோட நிர்வாண ஃபோட்டோவை அவங்களோட மொபைலுக்கே வாட்ஸ்அப் செய்திருக்காங்க இந்த ஆப்காரங்க. எப்படி இது நடந்துச்சு, இந்த லோன் ஆப்பில் யாரெல்லாம் சிக்கிறாங்க, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லோன் ஆப்பை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் செய்துட்டு போங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் செய்துட்டு போங்க. ஏன்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவி கூட தெரியாதவர்களுக்கு பெரிய ஒரு உபயோகரமாக இருக்கும். லோன் ஆப் ஸ்கேம் இது எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி கடன் வாங்குறதுக்கு நம்ம எப்படி பழக்கப்பட்டோம்னு பார்த்துடலாம். அதாவது முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண தேவைகள் இருக்கும்போது உற்றார் உறவினர்கிட்ட நண்பர்கள்கிட்டையும் வாங்கிட்டு நம்ம வாழ்வியலை ஓட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் காலப்போக்கத்தில் பேங்கர் வந்தாங்க. பேங்க் கிட்ட ஹோம் லோன் ஆகட்டும் சரி, கார் லோன் ஆகட்டும் சரி, ஜொல் லோன் ஆகட்டும் சரி, எல்லாருக்கிட்டையுமே வாங்கினோம். அவசரத்துக்கு பக்கத்தில் இருக்க சேட்டு கடையில் கூட நகை அடமானம் வச்சு நம்மளோட தேவைகளை போக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. மொபைல் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம போய் காசு கேட்க போனால் அவங்களும் சில பேர் தரதில்லை. ஏன்னா வச்சுக்கிட்டே சில பேர் தராமல் இருப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கு கூட எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு பேங்கர் சைட்லேருந்து. அதை பயன்படுத்திட்டு வந்தோம். அதையும் கட்ட முடியாமல் சிபில் அடி வாங்கி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டது உண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த லோன் ஆப் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த லோன் ஆப்பில் உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு பேமெண்ட். இப்போ நீங்கள் மொபைலில் நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோஸை ரீல்ஸை பார்த்துட்டு வருவீங்க. அப்போது நீங்கள் பார்க்குற ரீல்ஸை உங்களுக்கு திரும்ப திரும்ப வரதுனால இப்போ ஒரு பொருள் வாங்க மோகத்தை உண்டு பண்ணுறது இந்த மொபைலோட ஆட்ஸ் தான். இந்த ஆட்ஸ் தான் காலப்போக்கில் என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு இந்த மொபைல் ஆப்பை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சு. இல்லை உங்கள் நண்பர் வாயில தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்தீங்க. ஆண்ட்ராய்டில் இருக்க மொபைல் ஆப்புகளை நீங்கள் பயன்படுத்தினா கூட பெரிதளவில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கட்டுப்படியாக இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் இருக்க தேவையில்லாத அன்னோன் சோர்ஸில் இருக்க ஆப்பை பதிவிறக்கம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கும். இப்போ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க கடன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்குன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் உடனே இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். அதை நீங்கள் எடுத்துகிட்டு அப்போவே அவங்க 2,000 ரூபாய் வட்டி எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டியூ டேட்டுக்கு நீங்கள் கட்டினா போதும்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. டியூ டேட்டுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களோட டியூ அமௌண்ட் நெருங்கிடுச்சு, நீங்கள் காசை கட்டணும்னு. இன்னும் 4 நாள் இருக்குங்க, இப்போ கட்ட முடியாதுன்னு நீங்களும் சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை சார் நீங்கள் இப்போயே கட்டி ஆகணும் அப்படிம்பாங்க. நீங்கள் இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸு, உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்க நம்பர் எல்லாமே அவங்க முன்னாடியே எடுத்திருப்பாங்க. நம்ம தான் எதையும் பார்க்காம அக்ரி கொடுத்துட்றோமே, அது நீங்கள் செய்யும் தவறு கிடையாதுங்க. மனித குலமே எல்லாருமே செய்கிற தவறு தான் அது. ஸோ அக்ரி பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளோட ஃபோட்டோஸ் எடுத்து மாஃப் பண்ணி நியூடிட்டி ஃபோட்டோவை நம்மளுக்கு அனுப்புவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட நிர்வாண புகைப்படத்தை நமக்கு அனுப்பிச்சு நம்மளே மிரட்டுறது எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கடனை செலுத்தலைன்னா உங்களோட ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கான்டாக்ட்ஸுக்கு அக்ரி கொடுத்துருக்கோம். ஸோ கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லா நம்பருக்குமே நம்மளோட நிர்வாண புகைப்படத்தை அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே நம்மளை பற்றி இவர் தப்பான நபர், இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸும் அனுப்புவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களோட பெற்றோர்களோ இல்லை உங்களோட கணவரோ இல்லை மனைவியோ இல்லை அண்ணன் தம்பி முகத்திலையோ உங்களோட ஃபோட்டோ பரவுனதுக்கப்புறம் எப்படி முழிப்பீங்கன்னு. இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. அதில் தான் நான் சொன்ன கதை. அதாவது என்னோட நண்பரோட மனைவி மாட்டினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப் லோன் வந்தது எப்படின்னா, அதாவது நண்பருக்கு வர வேண்டிய சேலரி சரியான முறையில் வரல. தேதி கடந்ததுனால பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அவசியம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க கடனுக்காக வெளியே போய் கேட்கும் போது இல்லைன்ட்டாங்க. அப்போ சடனாக அவங்களுக்கு கடன் தேவைப்பட்டுச்சு. அதுவும் பெரிய அளவில் கடன் இல்லைங்க. அதாவது அவங்களுக்கு அது ஒரு பெரிய அளவு கடனாக இருந்திருக்கு. ஒரு 3,500 ரூபா தேவைப்பட்டிருக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த ஆப்பை பற்றி. இந்த ஆப்பை பதிவிறக்கம் செஞ்சு ரிஜிஸ்டர் செஞ்சுருக்காங்க. இதுலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. 3,500 ரூபாய்க்கு மாறாக 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ 10,000 ரூபாய்க்கு பதிலாக 8,000 ரூபாய் விழுந்திருக்கு. அப்போவே 2,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. இவங்களும் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க தன்னோட ஹஸ்பண்டோட ஒரு நாள். அப்போ டியூ டேட்டுக்கு முன்னாடியே இது மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்மளுக்கு டியூ டேட் இன்னும் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாற்றாக ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் டியூ டேட்டில் பணத்தை கட்டிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக இருந்திருக்காங்க. வீட்டுக்கு அன்று தூங்கியிருக்காங்க. அவனும் நிறைய மெசேஜை போட்டு பார்த்துருக்காங்க. எதிர்த்தரப்பு அந்த ஆப்காரங்க இவங்க எந்த இதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னோன்னே இவங்களோட புகைப்படமே
ஒரு நிர்வாண கோலத்தில் ஒரு புகைப்படத்தை எடுத்து மாப் செய்து அனுப்பிச்சிட்டாங்க. இதை இவர் மறுநாள் வந்து இவங்களோட ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்த்த கணவரோ என்னன்னு கேட்டிருக்காரு, சொல்லலை. உடனே இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, இதுக்கு மாற்றாக தன்னோட உயிரே மாய்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது முடிவு எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. உடனே அதை ஆஃப் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் தூக்கு மாட்டி தற்கொலை செய்துக்கலான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த முயற்சியெல்லாம் யாருன்னா அவங்களோட குழந்தை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கு. அவங்க அப்பா வந்தவுடனே சில தகவல்களை அவங்க அப்பாவுக்கு ஹிண்டாக கொடுத்த உடனே அவங்க அப்பா, நீ அழுதுகிட்டே இருக்க, அதுவும் இல்லாமல் பிள்ளை வந்து இது மாதிரி நீ வந்து சில விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த மழலை பிள்ளைகிட்ட இந்த மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இல்லைன்னா நீ அப்பாவை பார்த்துக்கணுமா, அழாமல் இருக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும்னு இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க. இதனால் அந்த பிள்ளை போய் சொன்ன உடனே தந்தை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அழுதபடியே எல்லா நிகழ்ச்சியும் சொல்லி முடிச்சிட்டாங்க. உடனே அந்த கணவர் அந்த ஃபோனை வாங்கிட்டு அதில் என்னென்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்களோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கின பணத்தை முழு அளவில் செலுத்திட்டு அன்இன்ஸ்டால் செய்திருக்காரு. அப்போ தான் என்னுடைய நண்பர் வந்து என்கிட்ட சந்தித்து இந்த விஷயத்தை சொன்னார். நீங்கள் கார் சார்ந்த விஷயங்களை தான் பேசுகிறீங்க, ஆனால் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்கேம்ஸை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க நண்பான்னு சொன்ன போது, இதை 4 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் நம்மளுக்கு வியூஸே போகாட்டியும் இந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்ம கடன்கள்லேருந்து தப்பிக்கிறது எப்படி, இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அப்படி இல்லைங்க, அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கடன் தேவை இருக்குன்னா நம்ம முன்னக்கூட்டியே அந்த கடனை நம்ம நண்பர்கள்கிட்டயோ இல்லை உறவினர்கள்கிட்டயோ நம்ம வாங்கிடணும். இன்கேஸ் அவங்க கொடுக்க விட்டுட்டா நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இல்லை அதுக்கு மாற்றாக வேறு எதுவும் பிரச்சனை வருதுன்னா நம்மக்கிட்ட வேறு வழியே இல்லை, நம்ம ஜுவல்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதை அடமானம் வச்சு தான் செய்யணும். இல்லை ஆப் லோன் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் இருக்க அதாவது லீகலான ஆப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஆப்புகளில் நீங்கள் எடுக்கலாம். அப்பயும் முழு கவனம் தேவை. அதாவது பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்து எந்த ஆப்பை அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துகிறாங்க, எந்த ஆப் இஷ்யூ இல்லாமல் இருக்குன்னு செக் செய்துட்டு அந்த ஆப்பை பதிவிறக்க செஞ்சுட்டு நீங்கள் வாங்கலாம். உங்களால் முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் ஆப்புக்குள்ளே போகணும். நம்ம எந்த ஆப்புக்குமோ பேய்டு ப்ரொமோஷனோ இல்லை இந்த ஆப்பை வந்து கெடுக்கணும்னு நம்மளோட எண்ணங்கள் கிடையாது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட எண்ணம். இப்போ அந்த மாதிரி கடன்கள் வந்து தேவைப்படுற நேரத்தில் வாங்குறவங்க இருக்காங்க, தேவையே இல்லாமல் கடன் வாங்குறவங்களும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிந்த நண்பர்களே பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு மீறி, அதாவது ஒரு ஷூ வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், ஒரு ஃபோன் வாங்கணும்ன்ட்டு ஆடம்பரமாக, அதாவது பார்த்தீங்கன்னா அது தேவையே படாது, ஆனால் பிறருக்காக வாங்குறதுக்காக அந்த கடனை வாங்கிடுவாங்க, வாங்கி மாட்டிப்பாங்க. கடைசியில் அது லட்சக்கணக்கில் வந்து நின்றோம். இன்றைக்கி நீங்கள் 10,000 ரூபா எடுத்து பழகிட்டிங்கன்னா நாளைக்கு அது 20,000 மாறும், அதுக்கப்புறம் 50,000 மாறும், 1 லட்சமாக மாறும், 2 லட்சமாக மாறும். கடன் தொகை நீட்டிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதனால் உங்களுக்கு தன்னோட உயிரையே மாய்த்து கொள்ளலாமான்னு தவறான எண்ணம் கூட தோணும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கடனை வாங்கி அதை உங்களால் கட்ட முடியாமல் போய் உங்களோட பேரும் கெட்டு சுற்றி இருக்கவங்களாம் உங்கள் குறையடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் வரும்ன்றது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடன்களை வாங்குங்க. அது ஆப் லோனாக இருந்தாலும் சரி, பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, எந்த லோனாக இருந்தாலும் சரி, நம்ம தகுதிக்கு மீறி ஒரு கடன்களை வாங்கும் போது அதில் நம்ம தகுதியை இழக்க நேரிடுன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நண்பர்களே. உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த ஸ்கேம்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம பிரத்யேகமாக இந்த வீடியோ போடுறதுக்கு தெரியாமல் கிராமப்புறத்தில் ஏதோ ஒரு சில பேருக்காச்சு இந்த வீடியோ ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோன்னு என்னோட மனதார நம்புகிறேன். ஸோ இதே போன்ற வீடியோக்களை, ஸ்கேம் ரிலேட்டடான வீடியோக்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த ஸ்கேமில் ஏதோ சிக்கி தவிச்சிருந்தீங்கனாலும் அதில் நடக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிறக்க செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கேமில் அதாவது போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.